இன்னைக்கு வாழைக்கால ஃபிஷ் ஃப்ரை மாதிரி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், கொஞ்சம் போல் கடலை மாவு, அடுத்தது அரிசி மாவு, அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தூள், கரம் மசாலா தூள், அடுத்தது காஷ்மீர் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பரையும் சோம்பையும் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இது வந்து ட்ரை மிக்சராக தான் இருக்கணும். இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த சைஸில் நான் வாழைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்கிறதுக்காக. இது போல் இந்த மேரினேஷனில் கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வாழைக்காவை கட் பண்ணும்போது பஜ்ஜிக்கெல்லாம் கட் பண்ணுறது மாதிரி ரொம்ப நைஸாக கட் பண்ணிட வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். இப்போ இந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். அடுத்தது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா வந்து தண்ணியெல்லாம் எதுவும் தெளித்து வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுலேயே நல்லா ஃப்ரை ஆகிடும். வாழைக்கால எக்கச்சக்கமான சத்துக்கள்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு இதில் இருக்கிற வாய்வு தன்மைனால ஒத்துக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை வந்து ஃப்ரை பண்ணினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இல்லை சிம்லையே வச்சு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா அட்டகாசமான சுவையில் வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். நம்ம ரவாலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இது சாம்பார் சாதம், அடுத்தது வெரைட்டி ரைஸ், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு டைம் அது ட்ரை பண்ணி பாருங்களேன்.